முடிஞ்சதுக்கு பிறகு இன்று ஊருக்கு போகிறோம். நிறைய மேரேஜஸ் இருக்குது, ஒரு 40-50 மேரேஜ் இருக்குது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில். அட்டன் பண்ணிவிட்டு வருவேன். வந்ததுக்கு பிறகு அவரோட கலந்து பேசி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்து அறிந்து நான் சொல்லுவேன். மக்கள் சந்திப்பு இயக்கம் ஈரோட்டில் எப்போ நடத்த திட்டமிட்டிருக்கீங்க சார்? அது அவர் கலந்து பேசி அதற்கு பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்றால் தானே அதை நடத்த முடியும். கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த உங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்கும், என்ன ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார்? ஏன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் இருக்கிறீங்க. நான் பொதுவாக எப்படி நான் இது வரைக்கும் செயல்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எந்த முறையில் எந்த நிலையில் நின்று நான் பாடுபடும் என்பது நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த நிலையில் நின்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அவருடைய தலைமையில் இந்த தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது உழைப்பேன். அப்புறம் இது சொல்கிறேன் நான் விட்டுறேன் ப்ளீஸ். ஒரு போதும் உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டேன். முடிஞ்சதுக்கு பிறகு இன்று ஊருக்கு போகிறோம். நிறைய மேரேஜஸ் இருக்குது, ஒரு 40-50 மேரேஜ் இருக்குது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில். அட்டன் பண்ணிவிட்டு வருவேன். வந்ததுக்கு பிறகு அவரோட கலந்து பேசி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்து அறிந்து நான் சொல்லுவேன். மக்கள் சந்திப்பு இயக்கம் ஈரோட்டில் எப்போ நடத்த திட்டமிட்டிருக்கீங்க சார்? அது அவர் கலந்து பேசி அதற்கு பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்றால் தானே அதை நடத்த முடியும். கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த உங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்கும், என்ன ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார்? ஏன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் இருக்கிறீங்க. நான் பொதுவாக எப்படி நான் இது வரைக்கும் செயல்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எந்த முறையில் எந்த நிலையில் நின்று நான் பாடுபடும் என்பது நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த நிலையில் நின்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அவருடைய தலைமையில் இந்த தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது உழைப்பேன். அப்புறம் இது சொல்கிறேன் நான் விட்டுறேன் ப்ளீஸ். ஒரு போதும் உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டேன்.